திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறித்து வெளிப்படையாகவே விடுதலை சிறுத்தைகளும் விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை. எங்கள் ஆதரவை நாங்கள் நல்கிவிட்டோம். இப்போது விடுதலை சிறுத்தைகளும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று வெளிப்படையான ஒரு அழைப்பு வந்திருக்கிற நிலையில் நாங்கள் கலந்து பேசுவது கனிமொழி இனி தோழமை கட்சிகள் வேண்டாம், திமுக தனித்து நின்று வெற்றி பெறும். ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களில் சில வார்டுகளில் திமுகவினர்களே அவர்கள் தாவேகாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நேர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாறிவரும் அரசியல் சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழல் உருவாகிவிட்டது. அதாவதுங்க, திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறித்து வெளிப்படையாகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறித்து வெளிப்படையாகவே விடுதலை சிறுத்தைகளும் எல்லோருமே, ஏன் ஜவாஹிருல்லா வரைக்கும் விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு ஒரு புதிய பிளாட்ஃபார்ம் உருவாகிவிட்டது. கனிமொழி இனி தோழமை கட்சிகள் வேண்டாம், திமுக தனித்து நின்று வெற்றி பெறும் என்ற கருத்தை வைத்திருப்பதன் மூலம் இதுவரை தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற சக்திகளாக இருந்த திமுக கூட்டணியினர் வரக்கூடிய 29வது நாடாளுமன்றத்தில் இன்னும் 2.5 ஆண்டுகளில் அவர்கள் மீண்டும் விஜயோடு சேரப்போகிறார்கள். இனி திமுகவோடு இவர்கள் தொடர்ந்து பயணிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் குறைந்து, விஜய்க்கும் இது ஒரு பெர்சனலா ஒரு பெரிய சிறந்த வழியாகவும் தமிழ்நாட்டில் அனைத்து வாக்காளர்களையும் கவரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த முறை திமுக இதுவரை மாயாஜாலம் காட்டி கொண்டிருந்த மதச்சார்பின்மை, மதச்சார்பற்ற கூட்டணி இந்த முறை அது விஜய் பக்கத்திலே சென்றிருக்கிறது. அதனை வலுவாக்கும் பொறுப்பு இடதுசாரிகளுக்கும் மதச்சார்பற்ற கூட்டணி தலைவர்களுக்கும், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் உண்டான பொது கருத்தில் காங்கிரஸ், இவர்கள் எந்த அளவிற்கு ஒரு பூஸ்டரை கொடுக்க போகிறார்களோ அதன் அடிப்படையில் இது ஒரு நிலையான சக்தியாக மாறும். நாம் சொல்வது விஜய் உடனடியாக தங்கள் வாக்குறுதியை கொடுத்து எல்லாவற்றையும் செய்து விடுவார் என்று சொல்லவில்லை. அது இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய அவசர கதிகள், பல மாற்றங்கள், காவல்துறையிலே அவர்கள் நேரடியாக சென்று செக் பண்ணுவது, அதை மாற்றுவது, இதெல்லாம் ஒரு பக்கம். இது ஒரு பக்கம் நடந்து கொள்ளும். கொலைகள் நடக்கலாம், சட்ட ஒழுங்குகள் மாறலாம், கஞ்சாக்கள் தொடரலாம், இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதை மீறி ஒரு ஸ்ட்ராங் கோலியேஷனாக அவருக்கு இப்பொழுது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அந்த நல்ல வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு ராஜதந்திர யுக்தியோடு வரும் நாட்களில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதிமுகவை அநேகமாக இல்லை என்றே ஆகிவிட்டது. பாஜக கெப்ட் அலோன், அது எதுவுமே இல்லை. ஆனால் பலர் தொலைக்காட்சிகளில் புரியாமல் அண்ணாமலை அண்ணாமலை என கூவிக்கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு ஹிந்துத்துவாவினுடைய ஆதரவாளர்கள், அதிமுகவின் கோர் ஹிந்துத்துவ பிராமண வாக்காளர்கள் 1.5%, 2% போட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கூட பிராமண வாக்காளர்களையும் இங்கே கொண்டு வந்து விட்டார் விஜய். எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவில் பிராமணர்கள் தலைவர்களோடு கொண்டு வந்தார்களோ அதை போன்று ரமேஷுக்கும், அதை போன்று நம்முடைய மயிலாப்பூர் தொகுதியிலே நின்ற அவருக்குமான மந்திரி பதவிகளில் அலங்கரித்ததின் மூலம் எல்லா சமூகமும் இப்பொழுது புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்ததை போல், திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் போல் இல்லாமல் ஒரு மாற்றமான நிலையை இங்கே உருவாக்கியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு 36க்கும் மேற்பட்ட குழுக்கள் அல்லது தனியார் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து தமிழ்நாட்டில் ஏன் தோல்வி அடைந்தோம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டில் பல லட்சக்கணக்கானவர்கள் இப்பொழுது பதிவு செய்திருக்கிறார்கள். ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களில் சில வார்டுகளில் திமுகவினர்களே அவர்கள் தாவேகாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள்.
வெறும் 7, 8, 9 வாக்குகள் கூட திமுகவுக்கு பதிவாகவில்லை என அதிர்ச்சி தகவல்கள் திமுகவை உலுக்கி எடுத்திருக்கிறது. அடுத்து மிக முக்கியம், இந்த திமுகவின் தோல்விக்கு காரணம் என்ன காரணங்கள் இருந்தாலும் முதன்மை காரணம் திமுகவின் மீதான வெறுப்பு. இரண்டாவது, புதிய வரவை எதிர்பார்த்து எல்லோரும். ஆனால் ஒரு சினிமாத்தனம், சின்ன பிள்ளைகள் இன்ஃப்ளூவன்ஸ் அப்படின்லாம் சொன்னாலும் அது ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் இருக்கிறது. அதை நாங்கள் யாரும் மறக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை. அதை தாண்டி மத்திய வயதினர் 50 வயதுக்கு மேற்பட்ட 40 வயதுக்கு மேற்பட்ட எல்லோருமே தங்கள் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அதிமுகவுக்கு மாற்றமாக மனம் உவந்தே அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இளைஞர்கள் மட்டுமல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இளைஞர்கள் மட்டுமல்ல, அதிமுகவிற்கு திராவிட முன்னேற்ற கழக திராவிட இயக்கங்களை மாற்ற வேண்டும் என்று மனம் உவந்துதான் அவர்கள் வாக்களித்த விளைவுதான். நீங்கள் பாருங்கள், 500 ஓட்டு, 400 ஓட்டு, 1000 ஓட்டு அல்ல, அவர் தாவேகா பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பதே பெரிய அளவிலான வெற்றி. 80,000, 40,000, 25,000, 18,000, 20,000 இப்படித்தான் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு சட்டமன்றத்திற்கு 5,000, 8,000, 12 தான் நாம் கேள்விப்படுவோம். ஆனால் இந்த அளவிற்கு அவர்கள் அதிகமாக வெற்றி பெற்றதன் காரணம் இதுதான் மூல காரணம், இதுதான் முக்கியமான காரணம். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து, திமுகவில் தற்போது பல பல அதிகார சக்திகள் வந்துவிட்டதாகும். உதாரணத்திற்கு ஸ்டாலின் மௌனியாகி இருக்கிறார். ஒரு பக்கம் கனிமொழி, மற்றொரு பக்கம் உதயநிதி, இன்னொரு பக்கம் சபரீசன். இதையும் திமுக பெட்டி புகார்களில் வந்திருக்கிறது. குடும்பத்தில் நாங்கள் யார் சொல்லை கேட்பது? மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், அடுத்து அமைச்சர், மற்றொருவர் மாப்பிள்ளை. ஸோ இப்படி அதிகார வட்டங்கள் அவர்களுக்குள்ளே வருவதும், லோக்கல் பாலிடிக்ஸில் உதாரணத்திற்கு பழம் தின்று கொட்டை போட்டு வீட்டிலே முடங்கி கிடக்க வேண்டிய அல்லது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மிகுந்த வளமிக்க பல தலைவர்கள், வயதான தலைவர்கள் தற்போது ஆக்டிவாக இல்லை. அவர்களின் மீது ஊழல் கரை, அவர்களின் மீது பார்வை மாறி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில். இப்போ இப்படி பல காரணங்களால் இவர்கள் கொடுத்த பணம், இவர்களால் செயல்படுத்தப்பட்ட எல்லா திட்டங்களையும் மக்கள் குப்பையிலே போட்டு விட்டார்கள். உளப்பூர்வமாக இவர்கள் என்ன மனநிலைக்கு வந்து விட்டார்கள்? கொள்ளையடித்து நமக்கு பணம் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு இல்லையா? ஒரு திராவிட முன்னேற்ற கழகக்காரர் சொல்கிறார், நான் கருணாநிதிக்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும்? அளித்தேன். அவருடைய மகனுக்கும் வாக்களித்தேன். அவருடைய பேரனுக்கு நான் ஏன் வாக்களிக்க வேண்டும்? உதயநிதிக்கு. அவருடைய பேரனான இன்பநிதிக்கு நான் வாக்களிக்க வேண்டுமா என்ற கேள்வியை பாரம்பரிய திமுகவிலிருந்தே வந்திருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அரச பதவிகளில் இருக்கக்கூடிய வாரிசு அரசியல். திரு கருணாநிதியுடைய வீடு மட்டுமல்ல, நீங்கள் பல மந்திரிகளை பாருங்கள். டிஆர் பாலுடைய வாரிசுகள், துரைமுருகனுடைய வாரிசுகள், பொன்முடியினுடைய வாரிசுகள், தங்கவேலுடைய வாரிசுகள், இப்படியே வாரிசு அரசியல். அன்பில் பொய்யாமொழி மகேஷனுடைய வாரிசுகள், அப்பாவுடைய வாரிசுகள், இப்படி வாரிசு அரசியல் கேவலப்படுத்தப்பட்டு விட்டது. பிடிஆர் பழனிவேல்ராஜனுடைய பையன் பிடி தியாகராஜன், அவர் இருந்ததிலே நல்ல மனிதர் அவர் தான். இப்போ அவரே கட்சியை விட்டு ஓய்வெடுத்து விட்டார். அப்போ இந்த சூழ்நிலையும் திமுகவுக்கு பாதிக்கும். அப்போ கருணாநிதியினுடைய வீட்டு வாரிசுகளும் மந்திரிகளின் வாரிசும், இது என்ன மடமா? அடிக்கடி கேட்பார், இது என்ன சங்கர மடமா? கருணாநிதி கேட்டது உண்மைதான், சங்கர மடம் வேறு. ஆனால் நீங்கள் சங்கர மடத்தை விட மோசமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. அது ஒரு பிராமண மடம். அதிலே ஜெயேந்திரர், சந்திரசேகர சுவாமிகள் எப்படித்தான் வருவார்கள், வேறு யாரும் வர முடியாது. இப்போ நீங்களும் அப்படித்தானே வருகிறீர்கள். நீங்களும் ஜெயேந்திரரை போன்று, சந்திரசேகரரை போன்று. அவர்கள் இது என்ன சங்கர மடமா? சங்கர மடத்தை விட மோசமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அவர்களாலும் ஒரு சாதிக்கான மடம், ஒரு மதத்திற்கான மடம். நீங்கள் அப்படி இல்லையே. அண்ணாவுடைய பெயரை சொல்லி, பெரியாருடைய பெயரை சொல்லி உங்களுடைய குடும்ப மடமாக மாற்றிவிட்டீர்கள். சம்பந்தமே இல்லாத சபரீசன் ஏன் இதனை அதிகாரம் செலுத்துகிறான்? சபரீசனுக்கு இதில் என்ன அதிகாரம் இருக்கிறது? அப்போ இவர்களின் மேலிருந்த ஊழல் கரைகள், இவர்களுடைய குடும்ப அதிகாரங்கள், இவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் மாற்றி லோக்கல் ரவுடிசம், கவுன்சிலர்கள், இது எல்லாம் இவர்களுக்கு வினையாகி விட்டது. அடுத்து நம்ம இதில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், அதிமுகவினுடைய பலவின்மை இங்கே போய்விட்டது. இப்பொழுது திமுகவுக்கு நீண்டகால சிக்கல் ஒன்று உருவாகி இருக்கிறது.
நான் இதற்கு முன்பு பல காணொளிகளில் பல யூடியூப்களில் சொல்லும்போது எனது கருத்தை பதிவு செய்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் 25க்கு மேல் எப்பொழுதும் இல்லை. அதை நீங்கள் நிறைய பேசியிருக்கேன். 25, மிக அதிகபட்சமாக 27 என்று சொல்லியிருக்கிறேன். தற்போது அவர்கள் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, இஸ்லாம் அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு 42% அவர்கள் எட்ட முடியும். ஆனால் இப்போது வலதுசாரிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். வலதுசாரிகளோடு திரைக்கு பின்னால் கூட்டணி அமைத்திருந்த எடப்பாடி அண்ட் கம்பெனி எல்லோரும் சேர்ந்துதான். இன்னைக்கு சி.வி. சண்முகமும் வேலுமணியும் விஜயபாஸ்கர் விராலிமலை எல்லோரும் ஒன்றிணைந்தாலும் அவர்கள் அனைவரும் ஊராணி தான். இன்றைக்கு அவர்கள் முரண்பட்டிருக்கிறார்கள். சி.வி. சண்முகம், அதையெல்லாம் விட்டுருங்கள். இவர்கள் ஊழல்வாதிகள், இவர்களை பாரதிய ஜனதா காப்பாற்றுகிறது என்கின்ற நினைப்பு மக்களுக்கு உண்டு. இந்த 2 பேருக்கும் அப்படி ஒரு சூழல் உருவானது. அப்போ திமுகவும் அப்படித்தான், அதிமுகவும் அப்படித்தான். இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மதச்சார்பற்ற அணி இதுவரை திமுகவுக்கு பலமளித்து வந்த நிலையில் இனி அது கிடைக்காது. நன்கு குறித்து கொள்ளுங்கள். அதை எப்படி கையாளப் போகிறார் என்பதுதான் மிக 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 முக்கியம். அதிலே ஒரு சிறிய தவறை செய்திருக்கிறார். குட்டி கொழுத்தாலும் வழுக்கு வழுக்குத்தான் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். தோழர் வன்னியரசு அவர்களுக்கும் ஷாஜஹான் அவர்களுக்கும் இன்னும் காங்கிரஸாருக்கும் உயர்ந்த முக்கியமான இலாக்காக்களை கொடுத்திருக்க வேண்டும். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? சிறுபான்மை இலாக்காவும் வக்ஃப் போர்டும் தலித் சமூகமும் இப்படியெல்லாம் கொடுத்து விடக்கூடாது. அப்படி அடையாளப்படுத்தி விடக்கூடாது. அதுதான் தவறு. அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தால் அவரை நல்ல உயர்ந்த பதவி கொடுத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் உங்களின் மீது அவர்களுக்கு ஒரு சிறந்த யுக்தி இருக்கும். விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்துறைக்கு இணையான ஒரு பதவி கொடுத்திருக்க வேண்டும். நான் சொல்வது சிலருக்கு மாற்று கருத்தாக இருக்கும். அவர் அப்படி அல்ல. அவருக்கு வருவாய்த்துறை கொடுத்திருக்கலாம், உள்ளாட்சித்துறை கொடுத்திருக்கலாம், மின்சாரத்துறை கொடுத்திருக்கலாம். இப்படி பல துறைகள் இருக்கிறது. கல்வி கொடுத்திருக்கலாம். ஒரு உதாரணத்திற்காக வீட்டு வசதி வாரியம் கொடுத்திருக்கலாம். நல்ல துறைகளை கொடுத்திருக்க வேண்டும். எப்போதும் ஒரு தலித் என்றால் அவர் தலித்து முன் இந்த அமைப்பே சமூக நல வாரியம், அது ஆதி திராவிட நல வாரியம் தான் சமூக நல வாரியம். இதை அவரிடத்தில் எடுத்து சொல்லியிருக்க வேண்டும். புஷி ஆனந்துக்கும் ஆதவ் அர்ஜுனனுக்கும் கொடுத்த அது போன்ற உயர்ந்த பதவிகளை, நிர்மல்குமாருக்கு கொடுத்த உயர்ந்த பதவிகளை இவருக்கு வழங்கியிருக்கலாம். அல்லது ரேஷன் கொடுத்திருக்கலாம். அதே மாதிரி இஸ்லாமியர் அமைப்புக்கும் அப்படி கொடுத்திருக்கணும். அவர்களுக்கும் வக்ஃப் போர்டு, சிறுபான்மை நலம், இதையெல்லாம் விட்டுவிட்டு பொது விஷயத்தில், ஊழல் கரைபடியாத விஷயத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை போட்டிருக்க வேண்டும். அது மாதிரி இடதுசாரிகளுக்கு சிறந்த துறையை கொடுத்திருக்க வேண்டும். சிறந்த துறை. அவர்களை எப்படியாவது சமாளித்து விஜய் அவர்களை பேரம் பேசி, நீங்கள் வாருங்கள் ப்ளீஸ், தூய்மையான வாரிசு அரசியல் அல்லாத தூய்மையான ஆட்சியை கொடுங்கள். எனக்கு பணம் தேவையில்லை, உங்களுக்கும் பணம் தேவையில்லை, நாம் தூய்மையான ஆட்சியை கொடுப்போம் என்று பேச வேண்டும். செல்வி ஜெயலலிதா அழகாக பேசுவார், வீட்டுக்கு இறங்கி போவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல முயற்சி. நீங்கள் வீரப்பனுக்கு, PH பாண்டியனுக்கெல்லாம் கொடுத்த அந்த உதாரணங்கள் உங்களுக்கு தெரியும். 89களில் கொண்டை முடியை பிடித்து எடுத்து அசிங்கமாக பேசியவர்களை மகுடம் சுட்டி அழகு பார்த்தவர் தான் அமரர் செல்வி ஜெயலலிதா. அது போன்ற ஒரு நிலை உருவாக்க வேண்டும். ஒரு ஆட்சி என்பது அப்படி அல்ல. மனம் திறந்து பேச வேண்டும், மனம் திறந்து பேச வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில், இப்படிப்பட்ட ஒரு களச்சூழலில் அவர்கள் பின்பற்றினால் காங்கிரஸ் கட்சிக்கு வேறு வழி இல்லை. அவர்கள் இங்கே தான் இருப்பார்கள். அப்போ காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் எல்லோரும் இணைந்தால் தமிழ்நாட்டில் இதுதான் இந்த ஃபார்மேட். இந்த முறை அனைவரும் இங்கே ஓட்டு போட்டார்கள். தலித்துகள் வாக்களித்தார்கள், சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் வாக்களித்தார்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாக்களித்தார்கள், மீனவர்கள் வாக்களித்தார்கள், கடலோர பகுதி மக்கள் வாக்களித்தார்கள், ஏராளமாக தலித்துகள் வாக்களித்து விட்டார்கள், இஸ்லாம் சிறுவர்கள், இப்படி எல்லாரும் மதச்சார்பின்மை அந்த 15% இங்கே வந்துட்டு. இனி அவர்கள் செயல் திட்டத்தின் மூலம் இளைஞர்கள், இளஞ்சிகள், நடுத்தர பெண்கள் எல்லோரும் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டால் 40% மேல் இவர்கள் சென்று விடுவார்கள். அப்படி என்றால் திமுக ஒதுக்கப்பட்டு விடும். அபாயம் இருக்கிறது. ஒதுக்கப்பட்டு விட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. திமுக ஒதுக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. பாஜகவை நம்பிய அதிமுக
கடலில் களைத்த பெருங்காயத்தை விட இழிவான நிலைக்கு போகிறது. சி.வி. சண்முகம் பெரும் குழப்பத்தில் இருக்கிறார். இன்னதைக்கு அவர்களுக்குள்ளே ஒரு பெரும் மோதல் இருக்கிறது. நான் நாளை செய்தியிலே தருகிறேன். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இனி வரக்கூடிய காலங்கள் மிகுந்த சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.